ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம் இந்த மூணுத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து இப்போ பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நமக்கு நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம். சில பேர் மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கூட கல் உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறதுனால காரம் கம்மியாகும். இதிலே நம்ம புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்ட பிறகு நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் மீன் ஆட் பண்ணணும். மீன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இறக்கிடணும். அப்போ தான் மீன் குழம்புல மீன் நமக்கு உடையாமல் இருக்கும். நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் தான் அது இருக்கணும். மீன் போட்டு அது அதிலே வெந்துடும். நீங்கள் மூடி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.